எரிபத்தர் சிவன் மீதும் சிவன் அடியார்கள் மீதும் எத்தகைய பக்தி கொண்டுள்ளார் என்பதை புகழ்ச்சோழரின் வாழ்வை காணும்போதே நீ அறிந்து கொள்வாய். ஓம் நம சிவாய. அகிலமெல்லாம் அசைய காரணமாக இருப்பவனே, என்னை இங்கு அசையா சிலையாக அமர்த்தியதற்கு காரணம்தான் என்ன? என்னை இவ்விடம் வரவழைத்து இன்னும் ஏன் நீ மௌனம் சாதிக்கின்றாய்? எங்கெங்கோ திரிந்து என் கால்கள் இவ்விடத்தை அடைந்துள்ளது. அப்படி என்றால் இதுதான் என் சொப்பனத்தில் வந்த சித்திர காட்சியா? இன்னும் எத்தனை காலங்கள் என்னை இங்கு அமர்த்தி வைக்கப் போகின்றான்? பதில் கூறு ஈசனே, பதில் கூறு. என் சொப்பனத்தில் வந்த அந்த சித்திர காட்சிக்கு என்னதான் பொருள்? அதற்கு அர்த்தம்தான் என்ன? எல்லாம் கணிக்க முடிந்த என்ன இதை மட்டும் கணிக்க முடியவில்லையே ஈசனே. அக்காட்சியின் பொருளை நீர்தான் எனக்கு உணர்த்த வேண்டும். சிறிது நாட்களுக்கு முன்பு ஒரு மகான் வந்திருந்தார். அவர் எனக்கு எதிர்காலத்தில் உனக்கு ஒரு சோதனை காத்திருக்கிறது என்று புதிர் போட்டார். அவர் கூறியதற்கு ஏற்றவாறுதான் அந்த சித்திர காட்சி என் சொப்பனத்தில் தோன்றியதா? அந்த மாமழை வெடித்ததற்கு என்னதான் அர்த்தம்? நான் என்னதான் சிந்தித்தாலும் அது என் புத்திக்கு மட்டும் எட்டவில்லையே. ஏன் எனக்கு அப்படி ஒரு காட்சியை அளித்தாய்? ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று மட்டும் எனக்கு புரிகிறது. சிவபெருமானே, என்ன இன்னல்கள் நடந்தாலும் அது எனக்கு மட்டும் நடக்க வேண்டும். கலங்கிய என் மனதை தெளிவுபடுத்த இறைவா, நீர் கொடுக்கவிருக்கும் சோதனையை நான் என்னவென்று அறியேன். ஆனால் நீர் என்ன துன்பம் கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏற்பேன். நீர் எனக்கு என்ன துன்பங்கள் அளித்தாலும் அதற்கான தீர்வை நீர் எனக்கு கொடுப்பாய் என்று நம்புகிறேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் உன் மீது உள்ள பக்தி மட்டும் சிறிதளவும் குறையாது. என் மனதில் உள்ள குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கூறு எம்பெருமானை. சிவகாமி ஆண்டார் ஐயா. வணக்கம் சிவகாமி ஆண்டாரே. அடடே சண்முகா, எங்கேப்பா இந்த பக்கம்? சந்தைக்கு சென்று வணிகம் செய்துவிட்டு வருகிறேன். எப்போதும் செல்லும் வழி சரியில்லாததால் இவழியே வீடு செல்கிறேன். கையில் கொடியுடன் உள்ளீர்கள். பூக்கள் பறிக்க செல்கிறீர்களோ? ஆமாம் சண்முகம், இன்று அந்த எம்பெருமான் சிவனுக்கு உகந்த நாள் அல்லவா? அதற்காகத்தான் பூ பறிக்க செல்கிறேன். சிவலிங்கத்திற்கு இன்று சிறப்பு அலங்காரங்கள் செய்ய ஏற்பாடு செய்துள்ளேன். அப்படியா? ஆம், சிறப்பு அலங்காரங்கள் மட்டுமின்றி அபிஷேகங்கள், பூஜைகள் எல்லாமே இன்று விசேஷமாக செய்ய உள்ளேன். உலகையே காக்கும் திருக்கைலாயநாதனுக்கு திருநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் முதலியனவை செய்து அவ்வீசனை மகிழ்விக்க உள்ளேன். என்றும் இல்லாத மகிழ்ச்சி இன்றென்னவோ என் மனதில் பூத்து குலுங்குகின்றது. தினமும் தானே தாங்கள் சிவனை பூஜை செய்து வழிபட்டு வருகின்றீர்கள்.
பிறகென்ன இன்று மட்டும் இத்தனை இன்பங்கள் உங்கள் முகத்தில் தாண்டவமாடுகின்றது? அதுதான் எனக்கும் புரியவில்லை சண்முகம். அதை எப்படி கூறுவதென்றும் தெரியவில்லை. ஆனால் மகிழ்ச்சி மட்டும் நிரம்பியுள்ளது. சரி சிவகாமி ஆண்டரை, மகிழுடன் இருப்பது மகிழ்ச்சிதான். தாங்கள் கூறிய அபிஷேகங்களை நான் நேரில் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வந்து தாங்கள் செய்யும் அபிஷேகங்களை காணலாமா? சண்முகா, இது என்னப்பா கேள்வி? இறைவனை வழிபடுவதற்கு உன் மனதும் ஒப்புதல் இருந்தால் மட்டும் போதும். பிறர் மனம் ஒப்புதலுக்காக காத்திருக்க தேவையில்லை. நான் அபிஷேகங்கள் செய்வது அந்த இறைவனை மகிழ்வுபடுத்த மட்டுமல்ல, உன்னை போன்ற பக்தர்கள் அதைக் கண்டு இன்புறுவதற்காகத்தான். எனவே நீ கேள்வியின்றி அச்சிவனை வழிபடலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அப்போது நான் இல்லம் சென்று என் குளியலை முடித்துவிட்டு புத்துணர்ச்சி பெற்று வருகிறேன். சரி சண்முகா, சென்று வா. நானும் இறைவனுக்கு பூக்கள் பறித்து செல்கிறேன். வருகிறேன் ஐயா. என் மனதில் உள்ள குழப்பத்திற்கு நீர் தீர்வு தரவில்லை என்றால் நான் இவ்விடத்தை விட்டு நகரப் போவதாக இல்லை. நீர் எனக்கு எந்த சோதனை கொடுத்தாலும் அதை நான் சந்திக்க தயாராக உள்ளேன். எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயங்கப் போவதில்லை. ஏனென்றால் நீர் உன்னை நம்பியிருக்கும் அடியவர்களுக்கு என்றும் துணையாக நிற்பாய். என் மனதில் உள்ள குழப்பத்திற்கு பதில் தாரும் இறைவா. என் பொறுமையை சோதித்தது போதும். பொங்கும் என் மனதை மேலும் மேலும் பொங்க வைக்காதே. என்னை என் நிலைக்கு ஆழ்த்தி அதில் இன்புறுவதுதான் இறைவன் உன் செயலா? இனியும் வாய் திறவாது இருக்கின்றாயே. என் கேள்விக்கு செவிசாய்த்து பதில் கூறுமையா. என் மனதில் உள்ள குழப்பத்தை தீர்க்க நான் என்னதான் செய்ய வேண்டும்? கூறும் ஐயா. நீர் என்னை இவ்வளவு சோதிப்பதற்கு காரணம்தான் என்ன? நான் ஏதேனும் தவறு இழைத்து விட்டேனா? நான் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் அதை மன்னித்து அருள் தாரும் இறைவா. என் வாழ்வில் பல இன்னல்கள் வந்த போதெல்லாம் என்னை காத்து அருளியவரே, எம்பெருமானே, என் வாழ்வின் பொருளறியாது நான் இருந்த போதெல்லாம் நீர் எனக்கு வழிகாட்டினாய். நீர் எனக்கு எத்தனை இன்னல்கள் கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் உன் மௌனத்தை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எம்பெருமானே, என்னை எதற்காக இவ்விடத்திற்கு வரவழைத்தாய்? இவ்விடத்தில்தான் என் வாழ்வில் ஏதேனும் மாற்றம் நிகழப் போகிறதா? அவ்வாறு ஏதேனும் நிகழப் போகிறது என்றால் இறைவா, எனக்கு ஏதேனும் அறிகுறியின் மூலமாக அதை உணர்த்துவாயாக. இறைவா, அந்த மாமலை வெடித்ததற்கு காரணம்தான் என்ன? ஏன் எனக்கு அப்படி ஒரு காட்சியை அளித்தாய்? அதன் காரணம் புரியாமல் ஏன் உன் முன்னால் இப்படி என்னை புலம்ப வைக்கின்றாய்? கலங்கிய என் மனதை தெளிவுபடுத்து இறைவா. சிவ தொண்டிற்கு இடையூறாக இருப்பவர்களை நான் அழிப்பதா நீர் எனக்கு இந்த சோதனைகளை கொடுக்கின்றாயா? பதில் கூறு இறைவா, பதில் கூறு. இன்று
சிவனுக்கு உகந்த நாள். நாம் பறித்து செல்லும் பூக்களால் அச்சிவனை அலங்கரித்து வழிபட வேண்டும். ஓம் நம சிவாய. எமக்கு உன் அருள் தருவாயோ, ஈசனே பக்திக்கு பொருள் தருவாயோ, பொருளும் அருளும் பூவாய் மலர்ந்திட, ஈசனே பக்திக்கு பொருள் தருவாயோ, பொருளும் அருளும் பூவாய் மலர்ந்திட, ஈசனே புரட்டாசி திங்களிலே புதுமலர் சூட வந்தேன் எமையாடும் ஈஸ்வரனே. புரட்டாசி திங்களிலே புதுமலர் சூட வந்தேன் எமையாடும் ஈஸ்வரனே. அன்புக்கு கதி மலராம் அஷ்டமி திதி தினமாம் அர்த்தநாரீஸ்வரனே. புரட்டாசி திங்களிலே புதுமலர் சூட வந்தேன் எமையாளும் ஈஸ்வரனே. அன்புக்கு கதி மலராம் அஷ்டமி திதி தினமாம் அர்த்தநாரீஸ்வரனே. புரட்டாசி திங்களிலே புதுமலர் சூட வந்தேன் எமையாளும் ஈஸ்வரனே. உள்ளம் என்னும் மலருடன் புது புது மலர் பறித்து உனக்கு மாலை சூட, புரட்டாசி திங்களிலே புதுமலர் சூட வந்தேன் எமையாளும் ஈஸ்வரனே. என்றும் இல்லாத ஆனந்தம் அதிசயம் இன்று ஏனோ என்னுள்ளே, எல்லையில்லாத ஒரு பூரிப்பு இன்று ஏனோ என்னுள்ளே. எல்லாவற்றிற்கும் காரணனே நீ எம்பெருமானே. ஈசா எத்திசை நோக்கியும் இன்னிசை பாடுவேன், என்னிசை கேட்டு அருள் தருவாயோ.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ம். வணக்கம் ஐயா. வணக்கம். மணியா, ஐயா, நம் பட்டத்து யானை தயாராகிவிட்டதா? இன்னும் சற்று நேரத்தில் தயாராகிவிடும் ஐயா. விரைவாக முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நமது போர்ப்படையை பட்டத்து யானைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தயாராகிவிடும் ஐயா. ஐயா, இன்று அதிகனை எதிர்த்து போர் தொடுத்து வென்று விடுவோம். பிறகு அதிக நாள் எந்த தொல்லையும் இருக்காதல்லவா? ஆமாம். இன்று அதிகனின் கதை முடியும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று அவன் உயிர் போய்விடும் என்று அவனுக்கே தெரியும். அப்படி இருந்தும் துணிச்சலோடு நமது புகழ் சோழ அரசோடு மோதப் போகிறான். நம் பட்டத்து யானை போர்க்களத்தில் பங்கேற்கப் போகிறது. என்றும் இல்லாது அதற்கென்று சிறப்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். இதை செய்வதாக இருந்தாலும் விரைவாக செய்து முடியும். இல்லப்பா, யானை தயாராகிவிட்டதா? ஐயா, முடிவடைய போகிறது ஐயா. ஐயா, நீண்ட நாட்களாக தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். என்ன மணியாது? போருக்கு செல்லும் பட்டத்து யானை என்றாலே தனி மரியாதை உண்டு. அதற்காக படையே காத்து கொண்டிருப்பதை நினைக்கையில்... மணியா, என்ன பேசுகிறாய்? நீ பேசுவது அரசரின் காது கெட்டினால் என்ன ஆகும் தெரியுமா? ஐயா, மணியா, இது பட்டத்து யானை மட்டுமல்ல, பாரம்பரியமாக பாதுகாத்து அரசருக்கு இணையாக அனைவரும் மதிப்பளிக்கும் யானை இது. அப்படி இருக்க எப்படி உன்னால் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடிந்தது? மரியாதை மதிப்பு கொடுக்கிறோம். ஆனால் அது எதனால் என்றுதான் தெரியவில்லை. நமது அரசர் பெரும் சிவபக்தர். அவருக்கு 6 அறிவு மனிதர்கள் என்றும் 5 அறிவு விலங்குகள் என்றும் பிரித்து பார்க்க இயலாது. மேலும் இந்த பட்டத்து யானை மீது அவர் அலாதி பிரியம் உள்ளவராக இருக்கிறார். இந்த யானை போருக்கு சென்றாலே வெற்றி உறுதி என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. ஒருமுறை போரில் இந்த யானை எதிரிகளை துவம்சம் செய்ததை பார்த்து அந்த எதிரி நாட்டு அரசன் நமது மன்னரின் காலில் வந்து விழுந்தான். பெரும் பேரும் புகழும் பெற்ற இந்த பட்டத்து யானைக்கு நாம் பாகர்களாக இருப்பதே நாம் செய்த புண்ணியம் மணியா. ஐயா, எதையும் சரிவர அறியாமல் தவறாக பேசிவிட்டேன், மன்னியுங்கள் ஐயா. இறைவா, அந்த காட்சியின் பொருள் இதுதானா?